ஹலோ சங்கீதா. ஆ, நான் வந்து உங்கள் கிளாஸ் எடுத்தேன்ல, அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 52 ஓல்டு உமன். அப்போது நான் ஹோம் பேக்கர் தான். ஹோம் பேக்கர் இந்த சென்ஸ் என் ஃபேமிலிக்கு எனக்கு அப்படி தான் பேக் பண்ணிக்குவேன். அப்படி நான் குக்கீஸ் ட்ரை பண்ணேன். அந்த நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்டு, பட் அது எதுவுமே சரியாக வரல. அப்போ கூட எனக்கு அந்த டெக்ஸ்சரு அந்த மாதிரி கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது. கடுக்கு முடுக்குன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். இட்ஸ் இட்ஸ் ஹார்ட். ஆனால் எனக்கு வந்து லைக் மெல்ட் அண்ட் மவுத் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்ட்டு நானும் நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் எதேர்ச்சியா உங்களோட யூடியூப் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப உங்களோட நுணுக்கங்கள் அதில் தெரிஞ்சுது. ஒன்று வந்து எல்லாருமே ரெசிபி கேட்குறீங்க. பின்ன ரெசிபி வீடியோவோட எண்டில் வருது. ஆனால் அதை விட்டுட்டு நான் செய்கிற டெக்னிக்ஸ் பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பட்டர் மெல்ட் பண்ணுறதுல இருந்து அந்த குக்கி அந்த ட்ரே கட்டருக்குள்ள வைக்கிறது வரையும், அந்த ட்ரே அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறது வரையும் ஒன்று ஒன்றும் பார்த்து பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. ஓ! அப்போ அந்த அது ஒண்ணு. அந்த நீங்க அந்த ஒரு விஷயம் உங்களோட யூடியூப்ல பார்த்தேன். இன்னொரு விஷயம் வந்து அ அ குக்கி கட்டர்ஸ் பத்தி பேசுனீங்க. அ நெறைய ஷேப்பு அந்த மாரிலாம் எடுக்காதீங்க. அ பேக்கேஜ் பண்ணி நம்ம அனுப்பும்போது, கொரியர் அனுப்பும்போது உடைஞ்சிரும். அதனால கூடிய மட்டும் ஸ்கொயர், ரெக்டாங்கிளோ அல்லது சர்க்கிளோ அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு அப்பதான் எனக்கு யோசிச்சேன், இவங்களுக்கு இத பத்தி அதிகமா நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இவங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கிளாஸஸ் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேவே யோசிச்சேன். நமக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் நெறைய இருக்கே. நமக்கு அவங்க கரெக்ட்டா சொல்லி தர்றது நமக்கு புரியுமா? நம்மால செய்ய முடியுமா? அப்படின்லாம் யோசிச்சேன். ஏன்னா நெறைய ஃப்ளாப் ஆயிருக்கு எனக்கு குக்கீஸு. செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு படபடப்புலாம் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஸோ நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணுமே இல்ல மேம். எவ்ளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. என்னைய பத்தி யோசிக்காதீங்க. நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கன்டினியூஸா என்கரேஜ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. அவன் டெம்பரேச்சர் செட் பண்ணல இருந்து ஆரம்பிச்சு அவ்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டெக்னிக்ல தான் எல்லா விஷயம் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் நம்ம பொறுமையா கத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் டைம் கூட நிறையவே எடுத்துக்கிட்டேன். ஆனா மதியான பிரேக்ல கேட்டாங்க. அவங்க சாப்பிட போனோம். ஆனா என்ன கேரா எடுத்துக்கிட்டு, "மேடம் என்னோட ஏஜ கன்சிடர் பண்ணி உங்களுக்கு மாத்திரை ஏதாவது போட்டுக்கணுமா? டேப்லெட்ஸ் போடுறதா இருந்தா சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் போட்டு வாங்க. நான் அதுக்குள்ள கடகடன்னு சாப்பிட்டு வந்துடுறேன். நம்ம மதியான கிளாஸ் பார்ப்போம்" அப்படின்னு சொன்னாங்க. ஆ இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லிக் குடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இந்த ஏஜ் மட்டும் நான் பார்க்கல. ஸோ எனக்கு தெரியல. இப்ப வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எனக்கு இருக்கு. ஓகே இதானே அசால்ட்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணா அது பண்ணிடலாம். ஆ ஸோ இது வேற வியூவர்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க, உங்களது நீங்க இன்ஸ்டால எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கோ அஹெட். கண்ண கண்ண மூடிட்டு உங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அவங்க குடுக்குற அ கோ 10 குக்கீஸ் பண்ணி சொல்லி தருவேன். அ ப டே 1ல 2, டே 2ல 2 சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து, அ அத தாண்டி நெறைய சொல்லி தருவாங்க. அதனால அ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச் சங்கீதா ஃபார் ஆல் த எஃபோர்ட், ஃபார் ஆல் த கேர் யூ ஹேவ் டேக்கன் ஃபார் மீ. ஆ இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்புல ஒரு இது வந்திருக்கோம். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த ஹெட் வெயிட்டும் இல்லாம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். I'm a யூடியூபர் நெறைய பேர் பார்க்குறாங்க. அந்த மாரி எந்த ஹெட் வெயிட்டும் இல்ல. பக்கத்துல இருந்துட்டு நம்ம அக்காவோ, தங்கச்சியோ, "இல்ல, இல்ல இது இப்படி பண்ணுங்கக்கா, அது அப்படி பண்ணலாம்க்கா" அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லிக் குடுத்தீங்க. இது வந்து வெரி, வெரி, வெரி ரேர். ஸோ நீங்க குடுத்த நான் உங்களுக்கு குடுத்த காசுக்கு வாட் ஐ ஹவ் பெய்ட் ஃபார் இதுக்கு மோர் தேன் எனக்கு தந்திருக்கீங்க. ஸோ அ என்னோட ஏஜ நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் வந்து உங்கள பிளெஸ் பண்ண எடுத்துக்கிறேன். உங்க ஃபேமிலி, நீங்க எல்லாருமே பிளெஸ்டா இருங்க. தேங்க் யூ ஸோ மச். ஆ, இல்லடா பாப்பா. அ இந்த உலகத்திலேயே எல்லாமே பாருங்க, ரன் 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 டுவர்ட்ஸ் மணி ராட் ரேஸ் மாரி ஆயிடுச்சுடா. ஆ அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் வந்திருக்குது வாழ்றதுக்கு. அத விட்டுட்டு பணம் 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 பின்னாடியே போயிட்டு இருந்தா நம்மளோட மென்டாலிட்டியும் சேஞ்ச் ஆயிரும். அப்ப யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு டிஃப்ரெண்ட்டா
பிடிச்ச வேலை நல்லா செய்யலாம். என்ன கிடைக்குதோ அது ஓகே தான். அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது? ஒரே மாரி ஃப்ளாஸா பார்த்துருக்கும். இந்த டக்குன்னு ஒரு தாமரை பூ மாரி. உங்கள மாரி சில ஆட்களு என்ன உங்கள மாரி இப்ப வரையும் நான் உங்கள மட்டும் தான் பார்த்துருக்கேன். வேற யாருமே இந்த மாரி கத்துக் குடுக்கறதுல வந்து இந்த மாரி சிரத்த எடுத்துக்கிறது இல்ல. ஒன் ஆன் ஒன் கத்துக் குடுத்துக்கிறது இல்ல. எஸ்பெஷலி ஆன்லைன்ல அது கஷ்டமா இருக்கும். எனக்கும் தெரியும். ஸோ, அம் நாங்க நான் தான்ப்பா இதில பெஸ்ட்டா ஃபீல் பண்றேன். அட இப்படிதான் பண்ணணும்னு நினைப்பேன். நினச்சிருக்கேன். ஆனா, நமக்கு வேற எதான கோர்ஸ் எடுத்து அதில வந்து எல்லாம் ரன் டுவர்ட்ஸ் திஸ், ரன் டுவர்ட்ஸ் அது வந்து இந்த ஜெனரேஷனோட இதாச்சா தெரியல. இப்போ உங்கள மாரி ஆட்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இல்ல, இல்ல. பிசினஸ் பிடிச்சு பண்ணுங்க. அப்படி சொல்ற ஒரு டைப்ல ரொம்ப ரேர். அப்படி வரும்போது நமக்கு அவங்கள பிடிச்சுக்கணும். அந்த ஐடியாலஜிஸ் நம்ம கத்துக்கணும். அப்படி அப்படி வாழணும். அப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனால நான் தான்டா பெஸ்ட் இதுல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் எனக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அதை எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வர முடியல. பட் அதை எல்லாத்தையுமே நான் லைஃப் லெசனாக எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் நிறைய சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஹெட் வெயிட்டே இல்லாமல் இருக்கேன். அதெல்லாம் கேட்குறக்கே ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஏன்னா உங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நான் ஒன்றுமே கிடையாது மேம். நார்மலாக நம்மளோட கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சும்மா கார்டனிங் பற்றி இருக்கும், வேறு எதை பற்றியும் இருக்காது, சும்மா ஜென்ரல் திங்காக இருக்கும். ஆனால் நான் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு பிஹெச்டி ஹோல்டர், இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. உங்கள் ஹஸ்பண்டோட போஸ்டிங்லாம் கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு பெருசாகவே நீங்கள் அதை வந்து காட்டிகிட்டதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து 10 வீடு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை. உங்களோட ஒரு வீடை பார்த்துட்டே எனக்கு ரொம்ப தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட பையனோட ஆர்கிடெக்ட் வந்து வேறு லெவல் மேம். சீரியஸாக சொல்லணுன்னா ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்ட் நான் பார்த்ததுலே அப்படின்னா உங்களோட பையனை தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ஒர்க் எல்லாமே. கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தா எங்கள் வீடு கட்டுறப்ப கொஞ்சம் இன்சர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நார்மலாக இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னே எனக்கு தெரியல. ஸோ பாத்டப்லேருந்து ஒரு ஹோம் டூரே காட்டினீங்க. அதுவும் இல்லாமல் நீ உனக்காக ஏதாவது இது யூஸ் ஆச்சு அப்படின்னா நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு யாராவது சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு என் மேலே அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ இது பண்ணீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயந்தான் நான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் என்னோடது கிடையாது. அந்த 10 வீடு என்னோடது கிடையாது. அவங்களோட இதெல்லாம் வந்து என்னோடது கிடையாது. நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும், அதுலேருந்து ஏர்ன் பண்ணணும், அதுலேருந்து வர மணி தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மேம், ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. நிறைய பேருக்கு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு ஹஸ்பண்ட் வெல்தியாக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஓகேவாக இருக்கும். ஒரு ஒய்ஃபும் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சிங்கிள் பேரண்ட்லாம் யாராவது கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான ரீசன் வந்து ரொம்ப சூப்பராக வரணும், பொண்ணுங்கள்லாம் பயப்படாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்களும் அதை தான் எனக்கு டீச் பண்ணீங்க. உங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். நீங்கள் என்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை விட உங்ககிட்டேருந்து அதிகமான விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். முக்கியமாக வந்து உங்கள் பையனுக்கு வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் கிடச்சி நல்ல லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு விஷ் பண்ணுறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச்.